நீதிமொழி 21:31 சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னு சொன்னா நாம யுத்த குதிரையை போல இருக்கணும். யுத்த குதிரையோட குணாதிசயம் இருக்கணும். நம்ம யுத்த குதிரைன்னு சொன்னா சும்மா குதிரைன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது ஐயா. சும்மா குதிரைன்னா எல்லா இடத்துலையும் நம்ம குதிரையை பார்க்கலாம் ஐயா. எங்கெல்லாம் குதிரையை பார்க்கலாம் சொல்லுங்க? ஒண்ணு, குதிரை எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஆமா, இங்க பாருங்க, குதிரை எங்க கட்டுறாங்க? வயல்ல இல்லையா? அதே போல குதிரை எங்க இருக்குது? ஆமா, சேரியட் இல்லையா? ஒரு பெரிய ரதத்துல குதிரை இருக்குது. அதே போல குதிரை எங்க இருக்குது? பந்தயத்துல குதிரை இருக்குது. அப்புறம் பாருங்க, வயல்ல இருக்குது. அப்புறம் நிறைய கல்யாணத்துல என்ன இருக்குது? குதிரை அலங்கரிச்சு அப்படியே கொண்டு வருவாங்க. அது டக்கு 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 நடந்து வரும், அவ்வளவுதான். ஒரு சில இடத்துல பீச்சில் குதிரை இருக்குது இல்லையா? பீச்சில் இருக்க குதிரை பாருங்க, நேரம் இப்படி போகும், அப்படி திரும்ப நேரம் அப்படி வந்துடும், திரும்பி நேரம் அப்படி போகும், திரும்ப நேரம் அப்படி. இதை தாண்டி என்ன செய்யாது? போகாது. ஆனா உங்களை என்னை கர்த்தர் பீச்சில் இருக்க குதிரையை அழைக்கல. உங்களை என்னை கர்த்தர் ஏதோ அலங்கரிக்கப்பட்டு கல்யாணத்துக்கான குதிரையை அழைக்கல. உங்களை என்னை கர்த்தர் வயல்ல உழுகிற குதிரையை அழைக்கல. உங்களை என்னை கர்த்தர் ஏதோ ஒரு அழகுக்காக, யாரோ ஏறி போறதுக்காக, காசுக்காக உங்களை என்னை அழைக்கல. உங்களை என்னை கர்த்தர் யுத்த குதிரையை அழைச்சிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது யுத்தத்திற்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த யுத்த குதிரை முதலாவது ஆயத்தமாக வேண்டும். யுத்த குதிரை எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்க? குதிரை பார்த்துருக்கீங்களே எல்லாருமே? இந்த குதிரை எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒண்ணு, இந்த யுத்த குதிரைக்கு முதலாவது இருக்க வேண்டிய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? முதலாவது இருக்க வேண்டிய குணாதிசயம் போர் குதிரையாய் இருக்கு. இந்த யுத்த குதிரையானது போர் குதிரையாய் இருந்தாதான் என்ன செய்யப்படும்? போர்ல பயன்படுத்தணும். நீங்களும் நானும் ஒரு போர் குதிரையாக இருக்கணும் இல்லையா? அந்த குதிரை வகைகள் நிறைய இருக்குது. இந்த குதிரை வகைகள்ல இந்த யுத்த குதிரை போர் குதிரையாக இருக்கணும். யுத்தத்துக்கு என்று சொல்லி பழக்குவிக்கப்பட்ட குதிரைகள் ஒரு சில உண்டு. யுத்தத்திற்கு பழக்கி வைக்கப்பட்ட குதிரைகளை தான் போருக்கு என்ன செய்ய முடியும்? நிக்க முடியும். சாதா பீச்சில் இருக்க குதிரையும், சாதா ட்ரைனிங்ல இருக்கிற குதிரையும், சாதாரண ரோட்ல இருக்கிற குதிரையும், எங்கேயோ அப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற குதிரைகளையும் கொண்டு போய் போருக்கு நிக்க வச்சா போர் போகுமா? வாய்ப்பு இல்லை. கொண்டு போய் எங்கேயாவது உங்களை சாச்சி விடும் இல்லையா? எனக்கு கருமையானவர்களே, ஆண்டவர் ஏறுகிற குதிரை யாராக இருக்கணும்னு சொன்னா யுத்த குதிரையாக இருக்கணும். இந்த யுத்த குதிரை போர் குதிரையாக இருக்கணும். போர் குதிரையா இருந்தா தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். போர் குதிரையா இருந்தா தான் நீங்க யுத்தம் பண்ண முடியும் இல்லையா? அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுங்களா? முழங்கால நின்று ஜெபிக்கிறவர்கள் தான் போர் குதிரை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. முழங்கால நின்று ஜெபிக்கிறவங்க தான் போர் குதிரை. எனக்கு அருமையானவர்களே, யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். யார் ஜெயிப்பான்னு தெரியுங்களா? யார் ஜெயிப்பானா? முழங்கால நின்று ஜெபிக்கிறவங்க தான். முழங்கால நின்று ஜெபிக்கிறவங்கள தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் தான் அந்த போர் குதிரை. நீங்க பலர் உங்க வாழ்க்கையில ஜெபம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது? கர்த்தர் உங்களை யுத்த குதிரையா மாத்தணும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பு முக்கியம். ரட்சிப்பு என்பதற்கு தேவையானது என்னன்னா, முதல் கேரக்டர் ஜெபம் தான். ஜெபத்தின் மூலமா தான் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட முடியும். ஜெபம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்று செய்ய முடியாது. ஜெபிக்காதவன் பாவம் செய்கிறான்னு வேதம் சொல்லுது தெரியுங்களா? பல நேரத்தில் நம்ம போய் திருட வேணாம், கெட்ட வார்த்தை பேச வேணாம், பல நேரத்தில் நம்ம போய் பாவம் செய்ய வேணாம். நீங்க ஜெபிக்காம இருந்தாலே பாவம் செய்த வேதம் சொல்லுது. 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். பாருங்க, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். பிரியமானவர்களே, ஜெபிக்காதது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நீங்க ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணலனா அன்னைக்கு நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க. ஜெபிக்காதவன் பாவி. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறுறோம், எல்லாமே இருக்கிறோம், ஊழியம் செய்யறோம். ஆனா ஜெபம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு பாவி என்று சொல்லி அர்த்தம். நீங்க ஜெபம் பண்றீங்களா? யுத்த குதிரையாய் மாறுவதற்கு நமக்கு முதல்ல தேவை ஜெபிக்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல கர்த்தர் உங்களை என்னையும் ஏன் வச்சிருக்காரு தெரியுங்களா?
இந்த உலகத்துல நீங்களும் நானும் ஏன் தெரியுங்களா இருக்கும்? இந்த உலகத்திற்கு காவலாளியாக கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு காவலாளி, உங்க குடும்பத்துக்கு காவலாளி, இந்த சபைக்கு காவலாளியாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்காரு. எதற்காக? ஜாமம் காக்கிறவர்களாக, அநேகருக்காய் ஜெபிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜெபம் இல்லை என்றால் நாம் பாவம் செய்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஜெபிக்கலன்னு சொன்னா கிறிஸ்தவன் அல்ல. நீங்க என்ன ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, என்ன காரியத்தை செஞ்சு பிரயோஜனம் இல்லை, என்ன மாதிரி ஆண்டவர் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. 1000 ட்ராக் கொடுத்தேன், 2000 ட்ராக் கொடுத்தேன், பயங்கரமா என்ன செய்த ஆராதனை நடத்துறேன், பாட்டு பாடினேன், மியூசிக் போட்டேன், கேமரா பிடிச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், ஆண்டவர் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஒரே வார்த்தை, ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணல ஆண்டவரே. அப்ப நீ பண்ணதெல்லாம் சீரும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மட்டும் செய்ய மாட்டோம், மற்றதெல்லாம் செய்வோம். அப்ப எப்படிங்க யுத்த வீரன்? முழங்கால நிக்காதவன் யுத்த வீரன் அல்ல. யுத்த வீரன் என்பவன் போருக்கு ஆயத்தமாக வேண்டும். போருக்கு ஆயத்தமாகிற குதிரை தான் யுத்த குதிரை. இன்னைக்கு குதிரைன்னு சொல்றோம், யுத்தத்துக்கு நான் ரெடின்னு சொல்றோம், ஆனா ஜெபிக்கிற எண்ணமே இல்லை.